கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று பிரமாதமாக கொடுக்கின்ற அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ துவண்டு போகும் சமயத்தில் பிரமாதமாக சொல்கிறாரு, நீ துவண்டு போகும் சமயத்தில் நான் துணையாக வருவேன். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். கலக்கம் வேண்டாம், அதையும் கன்ஃபார்ம் பண்ணுறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய சக்தி, எப்படி ஒரு அற்புதமான ஒரு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்குறாரு பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் நீங்கள்னு சொல்லிட்டு வந்த பாபா இன்றைக்கி நீனே ஸ்ட்ரெயிட்டாக நமக்கே பேசுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சகோதரியையும் பார்த்து பிரமாதமாக சொல்லுகிறார், நீ துவண்டு போகும் சமயத்தில் நான் துணையாக வருவேன். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். ஒரு சுப்ரீம் பவர்ட்டேருந்து இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்போது நம்மெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் நமக்கு இல்லையா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 4 பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 4 பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்கள். மகள் சைக்கிளில் போயிட்டு இருந்தால் திடீர்னு கீழே விழுந்துட்டா. குட்டி பாப்பா கையில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, கையை தொடக்கூட விட மாட்டேங்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க சகோதரி. அங்கே மருத்துவர்கள் சொன்ன விஷயம், பல்ஸ் இல்லைம்மா, கை ப்ளூவாக மாறிடுச்சுன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்படியெல்லாம் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். சகோதரி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதங்களை பிடித்துக் கொள்கிறார்கள். என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துகிறார், அத்தனையும் மாற்றுறார், அப்படியே பிரமாதப்படுத்தியிருக்கார். அடுத்து சகோதரியின் கணவருக்கு வேலை மாற்றம் வேண்டும் என்று பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. பாபா அந்த வேலை மாற்றத்தை கொடுக்கிறார். அந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. சாய்நாதர் பிரமாதம் ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்படி சகோதரிக்கு 2 அற்புதங்களை புரிந்த சாய்நாதர் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒரு சகோதரிக்கு, கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி பஞ்சவர்ணம் அவர்களுக்கு பிரமாதமாக சகோதரிக்கு அப்படியே அருளாசி வழங்கி கொண்டே இருக்கிறார். கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கிறார் சாய்நாதர். நியாயமான கோரிக்கைகள் சாய்நாதரில் நிறைவேற்றி வைக்கப்படும். அதுதான் நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட், ஒரு பாண்டு, ஃபினான்ஸ் பாண்டு தொலைந்து விட்டது. வீடு காலி பண்ணும்போது தொலைஞ்சு போச்சு. 10 நாள் கழித்து தான் கண்டுபிடிக்கிறாங்க தொலைஞ்சு போச்சுங்கிறதே. அவர் நேராக பாபாட்ட தான் போய் நின்றார். பாபா நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுப்பீங்கன்னு தெரியும், நீங்கள் என்னை வழி நடத்துங்கள்னார். பாபா அற்புதமாக கரம் பிடித்து வழி நடத்தி என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி உத்ரா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களப்படுத்துகிறார். ஒரு மிகப்பெரிய தொகையை வேலைக்காக கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க. வேலையும் கிடைக்கல, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் அதுவும் வரல. சகோதரி பாபாவின் பாதங்களில் தஞ்சமடைந்தார்கள். பாபா அற்புதமாக வழி நடத்தினார். சகோதரி ஒரு விஷயம் பண்ணாங்க, பாபா நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் இதை பற்றி நான் நினைக்கக்கூட மாட்டேன்னாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இன்றைக்கி டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நீ துவண்டு போகும் சமயத்தில் நான் துணையாக வருவேன், கலக்கம் வேண்டாம். பாபா எப்படி பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்தாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? புதிதாக வருகின்ற சகோதரர்களுக்காக சொல்கிறேன் நான். நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாளைக்கு அற்புதமான நாள். ஷீரடியில் அந்த ஆலமரத்தின் கீழ் அற்புதமாக பாபாவின் பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. யாரெல்லாம் ஷீரடியில் இருக்கீங்களோ அத்தனை பேரும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். நான் அங்கே வருகிறேன், ஷீரடிக்கு வருகிறேன். நம்ம எல்லோரும் அங்கே மீட் பண்ணுவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையும் செய்வோம். அற்புதமாக யாரெல்லாம் ஷீரடியில் இருக்கீங்களோ, இல்லை யாரெல்லாம் புதுசாக பிளான் பண்ணுறீங்களோ எல்லோரும் அங்கே மீட் பண்ணுவோம். நம்ம எல்லோரும் வாங்க, அந்த பிரதிஷ்டாவை நம்ம கொண்டாடுவோம். அதன் பிறகு அதை ஷூட் பண்ணி நம்ம சேனலில் டெஃபினட்டாக போடுவோம். வர முடியாதவர்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் எல்லோரும் நம்ம சேனல் மூலமாக தரிசனம் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஹேமா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். சகோதரிக்கு 2 அற்புதங்கள், 2மே பிரமாதமான அற்புதங்கள். ஆனால் முதல் அற்புதம் நடந்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி என் குழந்தை பிரமாதமாக இருக்கா. ஆனால் அன்று ஒரு மிகப்பெரிய சோதனை நாள்.
என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க சைக்கிளில். குட்டி பசங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க. பொண்ணு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு கீழே விழுந்துட்டா. விழுந்தவ அம்மான்னு அலறா. நான் ஓடி போய் தூக்குறேன். கைகளை அவளால் அசைக்கக்கூட முடியல. அம்மா கை வலிக்குதுமா கை வலிக்குதுமான்னா அப்படியே குழந்தைய தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் குழு அப்படி குழந்தைய சுற்றி நிற்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. மருத்துவர்கள் சொன்ன விஷயம், அம்மா கையில் பல்ஸ் இல்லை, இந்த கை ப்ளூ ஆகிடுச்சுன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு பெரிய ஆப்ரேஷன் இருக்குது, நான் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய டாக்டர் வந்துக்கிட்டு இருக்கார், நீ கவலைப்படாதீங்க, வெளில இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியில் வந்து கண்ணீர் மல்க பாபாவிடம் வேண்டுதல் வைத்தேன். பாபா 9 வார வழிபாடு செய்கிறேன், என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நீங்கள் கூட இருந்து காப்பாற்றுங்கள் பாபான்னு. பெரிய டாக்டர் வந்துட்டார். வந்தவர் ஐஸ் பேக் எடுத்துகிட்டு வாங்கன்னாரு. ஐஸ் பேக் தூக்கி கையில் வச்சார். ஒரு 15 நிமிஷம் வச்சுருப்பார். அப்புறம் எடுத்துகிட்டு டாக்டர் சொன்ன சந்தோஷமான செய்தி, அம்மா பல்ஸ் வந்துருச்சு, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நமக்கு இப்போ இந்த வாஸ்குலர் சர்ஜனுக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு நமக்கு. ஏன்னா எல்லா வெயின்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஏன்னா எல்லாம் டிஸ்லோகேட் ஆகிருக்கு, நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும், ஒரு 1.5 hours ஆகும், நீங்கள் வெளியிலே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கள் குழந்தையை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டாங்க. நான் இங்கே வெளியில் எல்லா மந்திரங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு தெரிந்த பாபாவின் மந்திரங்கள், ஓம் சாயிநாதாய நமக, ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி, ஓம் சாய்ராம், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாபா என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். உள்ளே போன அந்த டாக்டர் குழு கரெக்டாக 40 minutesல வெளில வந்தாங்க. 1.5 மணி நேரம் சொன்னவங்க 40 நிமிஷத்தில் வெளில வந்துட்டாங்க. வெளியில் வந்து டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சகோதரிக்கிட்ட, அம்மா எந்த ஆபத்தும் இல்லைம்மா, கைக்கு எந்த ஆபத்துமே இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு எல்லாமே, நான் சின்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தரேன், அதை மட்டும் குழந்தை செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்லுங்கள், ஒரு ஆபத்தும் வராது, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டார். நான் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். என் கணவர் திருச்சியில் இருக்கார், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் முதல்லையே, அவர் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கார், குழந்தைக்கு எந்த ஆபத்தும்னு சொல்லிவிட்டு. சரி கணவருக்கு சொல்லிடலாம், எந்த ஆபத்தும் இல்லைங்கிறத சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, எங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, குழந்தைக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். கரெக்டாக கணவர் சொல்கிறாரு, அம்மா நீ இந்த விஷயத்தை சொல்லும்போது நான் வந்துட்டுருக்கிற வண்டி கரெக்டாக பெரம்பலூர் பாபா ஆலயத்தை கிராஸ் பண்ணுது, நான் பாபாவை கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த ஆலயம் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது, சிறுவாச்சூர் தாண்டினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும் இந்த ஆலயம். அற்புதமாக ரோடு மேலேயே இருக்கும், ஜம்முன்னு இருப்பார் பாபா. அற்புதமாக டைம் கிடச்சா, வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஆலயத்திற்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். சகோதரி இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட பிரமாதமாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி இது நடந்து 4 வருஷம் ஆகிடுச்சுன்னா குழந்தை ஒன்றுமே இல்லை, ஜம்முன்னு இருக்கா. அதற்கு காரணம் சாய்நாதர் தான். அப்புறம் சாய்நாதருக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த 9 வார வழிபாடு நான் செய்தேன். நான் நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது அதற்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கும்போது மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் அதை க்யூர் பண்ணி கொடுப்பார். மருத்துவம் சாதிக்க முடியாததை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சாதித்து கொடுக்கும். அதான் உண்மை. பாபா இன்றைக்கி இதை சொல்ல வச்சுருக்காரு. இது எத்தனை பேருக்கு மெசேஜ் அப்போதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சகோதரிக்கு இந்த அற்புதத்தோடு பாபா நிப்பாட்டல. அடுத்து கணவருக்கு ஒரு பிரமாதமான அற்புதம். கணவர் ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். நான் வேறு கம்பெனி மாறலான்னு நினைக்கிறேம்மான்னார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சச்சரிதம் சப்தாகம் பண்ணுறேன், உங்களுக்கு அற்புதமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சச்சரிதம் படிக்கிறார்கள். இந்த சப்தாகம் இது நிறையா சந்தேகம் கேட்குறீங்க என்கிட்ட. ஆனால் எப்படி நான் பண்ணுறது, அது எப்படின்னா 7 daysல சச்சரிதம் படித்து முடிக்கணும். ஒரு நாளைக்கு 7 chapter வரும், லாஸ்ட் டே மட்டும் ஒரு 2 chapter எக்ஸ்ட்ரா வரும். அதனால் நல்ல தரம் ஆன பிறகு தான் சப்தாகம் செய்யணும். முத படிக்கிறீங்கன்னா சப்தாகம்லாம் பண்ணாதீங்க, நல்ல கதைகளை புரிஞ்சு கொள்ளுங்கள். பாபா என்ன சொல்ல வராருன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க சச்சரிதமில். அதெல்லாம் தெரிந்த பிறகு சப்தாகம் செய்யுங்கள். சகோதரி அற்புதமாக சப்தாகம் செய்கிறார்கள். கணவருக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வருது, கணவர் இன்டர்வியூக்கு போகிறாரு. அந்த எம்டி ரூமில் ஜம்முன்னு பாபா சிரிச்சிட்டு உட்காந்துருக்கார். அன்றைக்கி இன்டர்வியூவில் கணவர் செலக்ட் ஆகிட்டார். மனைவி ஃபோன் பண்ணி சொன்னார் சகோதரிக்கு, அம்மா நான் செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு இப்போ ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கு, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போட்டுமா இல்லை பழைய கம்பெனிலே இருக்கட்டுமா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் திருவிழச்சீட்டு போட்டு கேட்குறேன், பாபா அற்புதமாக பதில் சொல்லுவார். அப்போ கணவர் சொன்னார், நம்ம திருவிழச்சீட்டு நம்ம குலசாமி கோயிலில் போடுறது தான் வழக்கம், என் தம்பி திருச்சியில் இருக்கான், நான் அவன்கிட்ட சொல்கிறேன், அவனும் அவன் மனைவியும் போய் அந்த திருவிழச்சீட்டை போட்டு கேட்டு சொல்லட்டும், அந்த என்ன ரிசல்ட் வருதோ நான் அதுபடி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவர் சொல்கிறாரு. சகோதரி சம்மதிக்கிறார்கள். நேராக பாபாட்ட போய் நிற்கிறாங்க. பாபா குலசாமி கோயிலில் திருவிழச்சீட்டு போடுறாங்க.
உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக வேண்டும். நீங்கள் நல்ல சீட்டை எடுத்து கொடுக்கணும். நீங்கள் தான் எடுத்து கொடுக்குறீங்கன்றதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃபும் வேணும். எனக்கு பண்ணி கொடுங்க பாபா, எனக்கு நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரி மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்போது கணவருடைய தம்பியும் மனைவியும் அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒரு சீட்டில் ஓல்டு கம்பெனி, ஒரு சீட்டில் நியூ கம்பெனின்னு போட்டு குலுக்கி போடுறாங்க. போட்ட உடனே ஒரு சீட்டு பறந்து போயிடுச்சு. அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, நம்ம குலசாமி ஒரு சீட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன ரிசல்ட் வருதோ அதுதான், இதுலேருந்து எந்த மாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னா. இல்லை அதாங்க கரெக்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தாங்க. அதை எடுத்து ஓப்பன் பண்ணால் அதில் நியூ கம்பெனின்னு போட்டிருக்கு. கரெக்டாக இவங்க ஓப்பன் பண்ணவும் அங்கே கோயிலுக்கு வந்திருந்த ஒருத்தரோட ஃபோன் வலிக்குது, சாய்ராம் சாய்ராம்னு பாடுது. அப்போது தம்பியின் மனைவி உடனே இங்கே சகோதரிக்கு ஃபோன் பண்ணாங்க, ஹேமாக்கு. அம்மா இந்த மாதிரி திருவள்ளுவர் சீட்டு போட்டுட்டோம், புது கம்பெனின்னு வந்திருக்கு, ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட, நீ பாபா பக்தர்னாலும் சொல்கிறேன். அந்த திருவள்ளுவர் சீட்டை பிரிக்கும்போது என்ன ரிசல்ட் வந்தோ அந்த பேப்பரை பிரிக்கும்போது சாய்ராம் சாய்ராம்னு ரிங்டோன் பாடுதுமா அப்படின்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. சகோதரி கேட்டதே அதானே இல்லையா பாபாட்ட, பாபா நான் திருவள்ளுவர் சீட்டு உங்கள் ஆசீர்வாதத்தோடு எடுப்பாங்க, நீங்கள் தான் கொடுக்குறீங்கன்றதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுங்கன்னா. அவர் எப்படி பாருங்கள், எப்படி, அதாவது பக்தன் என்ன கேட்டாலும் பாபா இசைந்து கொடுப்பார். அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டாம், அவ்வளோதான். அந்த ஒரு கண்டிஷன் தான் பாபாட்ட. நியாயமான கோரிக்கைகள் சாய்நாதரால் நிறைவேற்றி வைக்கப்படும் இல்லையா. ஒரு விஷயத்தை அவர் முடிச்சு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதில் உள்ள பிரச்சனைகள் அவரை ஃபுல்லாக ஆராய்ந்து இதை எப்போ கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து தான் கொடுப்பார். நீங்கள் கேட்டவுடனே டக்குன்னு தூக்கி கொடுத்துட மாட்டார். ஒரு அம்மா தானே பண்ணுவாங்க இல்லையா, ஒரு குழந்தை கேட்டுகிட்டே இருக்குன்றதுக்காக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. உனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காதும்பாங்க இல்லையா அம்மா, அதே மாதிரி தான் சாய்நாதர். அந்த தாய் உள்ளம் கொண்ட சாய்நாதர் நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுப்பார், சத்தியமாக கொடுப்பார். வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே. அவர் தான் சொல்கிறாரு, நீ துவண்டு போகும் சமயத்தில் இது நமக்கு கிடைக்கலையேன்னு நம்ம துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கும்போது, அது நம்முடைய தேவையாக இருக்கும்போது சாய்நாதர் துணையாக வருவார், அள்ளி கொடுப்பார் நமக்கு. நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பார். அதை தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு சகோதரி நியாயமான கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றி வைக்கிறார் பாருங்கள். பஞ்சவர்ணம்னு பேர், கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி. சகோதரிக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா ஷீரடிக்கு போகணும். இது ரொம்ப நியாயமான ஆசை. நிறைய சகோதரிகள் இந்த ஆசையோடு இருக்கீங்க இல்லையா. எல்லாருக்கும் அது ஆசீர்வாதம் உண்டு, சாய்நாதர் பிரமாதமாக கொடுப்பார். அதுக்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். சகோதரி ஷீரடிக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க, பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பாபா என்னை ஷீரடிக்கு கூப்பிட்டு போங்க பாபா, நாங்கள் வந்து உங்களை தரிசனம் பண்ணணும் பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஷீரடி லைவ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பிரமாதமாக. சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவோட வேண்டுதல், மீண்டும் பாபா என்னை ஷீரடிக்கு கூப்பிடுங்க பாபா அப்படின்னு சகோதரி வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வருது. பார்த்தா சகோதரியின் தம்பி ஃபோன் பண்ணுறார். அக்கா ஒரு சந்தோஷமான விஷயம், அடுத்த வாரம் நீ ஃப்ரீயாக இருக்கியா? என்ன விஷயம்டா சொல்லிட்டாண்ண. ஷீரடி போகலான் இருக்க, நீ வரியா? சகோதரிக்கு கண்களில் கண்ணீரோடு, இதை விட எனக்கு வேற என்ன வேணும், முதல்ல டிக்கெட்டு போடு நான் வரேன் அப்படின்னாங்க. அற்புதமாக தம்பியோடு போய் ஷீரடியை பிரமாதமாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா என்னுடைய ஆசையை சாய்நாதர் நிறைவேற்றி வைத்தார். அற்புதமாக சொல்கிறாங்க சகோதரி. நியாயமான கோரிக்கைகள் சாய்நாதரால் நிறைவேற்றி வைக்கப்படும். யாரெல்லாம் ஷீரடி போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ உங்கள் ஆசைகளை சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பார், நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். இப்படி சகோதரிக்கு இப்படி ஒரு அற்புதம் பண்ணார்னா, அடுத்து சகோதரியோட குடும்பத்தில் இந்த பீமரத சாந்தி, அதாவது கணவருக்கு 70 வயது கிராஸ் பண்ணும்போது பீமரத சாந்தின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது சகோதரி நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க. பாபா நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரணும், வந்து எங்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. சகோதரி ஆசையோடு காத்திருக்கிறார்கள். அவர் எந்த ரூபத்தில் வேணால் வருவார் இல்லையா, சிலாரூபமாக வருவார், சித்திரூபமாக வருவார், கோமாதாவாக வருவார், எப்படி வேணால் வருவார் சாய்நாதர். சகோதரி காத்துக்கிட்டு இருக்காங்க, பாபா எந்த ரூபத்தில் வரப்போகிறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தராக வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒருத்தர் விநாயகர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் முருகர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா கிஃப்ட்டு வருதே தவிர பாபா வரவே மாட்டேங்கிறார். சகோதரிக்கு என்னடா அது பாபா வரவே இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு தம்பி இருக்கார், ரொம்ப பக்தியில் சிறந்தவர். அவர் அங்கேருந்து வந்து உங்களுக்கு நான் ஒரு அருள் பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கிஃப்ட் ரேப்பரோடு கொடுக்குறாரு. சகோதரிக்கு சத்தியம் அது பாபாவாக தான் இருக்கும். எங்க பிரிங்க அப்படின்னாங்க. அப்புறம் பிரிச்சுக்கலாமா, பிரிங்க எனக்கு இப்போ பார்க்கணும் அப்படின்னாங்க. பிரித்தா மகா பெரியவர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த படம் தான். அண்ணா எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சுண்ணா. நான் பாபாவை அடைத்தேன்,
மகா பெரிய ஒரு ரூபத்தில் சாய்நாதர் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணார், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா அப்படின்னு சொல்லி சகோதரி அற்புதமாக கண்ணீரோடு இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அதான் உண்மை, சத்தியம். சாய்நாதர் எந்த ரூபத்தில் வர்றாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் சத்தியமாக வருவார். நீங்கள் கூப்பிடுங்க, நிச்சயம் வருவார் சாய்நாதர். நம்முடைய நியாயமான ஆசைகளை சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பார். அதான் நிதர்சனமான உண்மை. இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து அவரை காப்பாற்றியிருக்கிறார். ஒரு முக்கியமான பாண்டு, ஃபினான்ஸ் பாண்டு, குழந்தைங்க பேரில் போட்டு வச்ச ஒரு பாண்டு, அது தொலைஞ்சு போச்சு. அது எப்படி தொலைந்தது அவரே சொல்கிறார், பிரமாதமாக சொல்கிறார். ஆனால் ஒரு வீடு காலி பண்ணணும் ஆசைப்பட்டேன், எனக்கு இந்த வீடு பிடிக்கல, வேறு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். சரி, வீடு கிடச்சிருச்சு. காலி பண்ணுறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபினான்ஸ் பாண்டை எடுத்து என் ஒய்ஃப்ட்ட கொடுக்குறேன், பத்திரமா வச்சுக்கோமா, மிஸ் பண்ணிட்டு போகிறோம், நம்ம இது குழந்தைகளுக்காக நம்ம போட்டு வச்சது அப்படின்னு சொல்லி என் மனைவியிடம் கொடுத்து விட்டேன். வீடெல்லாம் காலி பண்ணிட்டோம். 10 நாள் ஆயிடுச்சு இந்த புது வீட்டுக்கு வந்து. எங்களுக்கு அந்த இடம் அப்போ தான் செட் ஆகுது எல்லாமே. அடுத்த நாள் காலையில் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நினைவுக்கு வருது, நம்ம அந்த பாண்ட் எடுத்து மனைவிட்ட கொடுத்தோமே பத்திரமா வச்சுருக்காங்களா. குளிக்கிறத நிப்பாட்டிட்டு அங்கேருந்தே கூப்பிட்டேன், ஏமா அந்த பாண்டு பத்திரமா இருக்குல்ல, இருங்க நீங்கள் பாட்டு குளிங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க. குளிச்சுட்டு நான் எப்பவுமே பாபாவின் பூஜை பண்ணுறது வழக்கம். நேராக வந்து நின்று சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் எப்பவும் 18 முறை சொல்லிட்டு தான் நான் ஆஃபீஸுக்கு போவேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மனைவி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அவங்க முகத்தில் ஒரு கலக்கம். எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்ட்டு. என்ன அப்படின்னு, எங்கே நான் நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, நான் இருக்குன்னு சொல்லிட்டேன், இப்போ தேடி பார்த்தேன், அதை காணோம் அப்படின்னா. இவர் ஒரு தயக்கமும் இல்லாமல் கலக்கமும் இல்லாமல் பாபா பக்கம் திரும்பி, பாபா நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறேன், எனக்கு நீங்கள் வழி நடத்துங்கள், என் கைகளை பிடித்து எனக்கு அந்த பாண்டை பெற்றுக் கொடுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த பாண்டு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருப்பேன், பாபா நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் சாய்நாதர், பழைய வீட்டில் போய் தேடு அப்படின்ட்டு. என் மனைவிட்ட சொன்னேன், பாபா என்னை பழைய வீட்டில் தேட சொல்கிறாரு, நான் போகிறேன், நானும் வரேங்க அப்படின்னாங்க. 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போயிட்டோங்க. 2nd ஃப்ளோரில் சாவி இருக்குது, நாங்கள் குடியிருந்தது 1st ஃப்ளோரில். நான் சொன்னேன், அம்மா நான் மேலே போய் 2nd ஃப்ளோரில் சாவி வாங்கி வரேன், நீ மேலே வா, திறந்து உள்ள வீட்டுக்குள்ளே போய் தேடுவான்னு. ஏங்க நீங்கள் மேலே தேடுங்க, இங்கே நம்ம போட்டு போன குப்பையெல்லாம் கீழே அப்படியே தான் இருக்குது, 10 நாளாக அங்கேயே இருக்கான் அந்த குப்பை, எடுக்கவே இல்லையா யாரும், இந்த குப்பைக்குள்ளே தேடி பார்க்குறேன், ஒருவேளை இங்கே இருந்ததுன்னு எடுத்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி இங்கே கீழே தேடுறாங்க. இவர் நண்பர் மேலே போகிறார் பாஸ்கர். மேலே போய் சாவி வாங்கி வந்துட்டு கதவை திறக்கும்போது மனைவி சத்தம் போடுறாங்க, எங்கே கிடச்சிருச்சுங்க அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு, இங்கே கீழே வாங்க நீங்கள் அப்படின்னாங்க. இவர் கீழே ஓடி வந்தால் அந்த குப்பைக்குள்ளே 10 நாளாக கிடக்கலைங்களா, இவங்க வீடு காலி பண்ணும்போது போட்டு போனாங்க குப்பை, அந்த குப்பைக்குள்ளே இந்த பாண்டு பத்திரமா இருக்குது. இதில் இடையில் 2 நாளைக்கு மழை வேறு பெஞ்சுதுன்னா எதுவுமே ஆகலை, நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கடந்தது. நான் உள்ள சாய்நாதருக்கு அங்கிருந்தே நன்றியை சொன்னேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி முடித்தேன். நான் அதோட பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு உடனே நான் நினச்சது கோபுரம் டிவிக்கு சொல்லணும். இதை அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணேன், உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் சொல்லுங்கள், நான் எந்த பொருள் தொலைந்தாலும் யாரும் கவலைப்படாதீர்கள், நம்முடைய வேண்டுதலை சாய்நாதர் ஏற்பார், அதை நமக்கு சேர வேணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக சேர்த்து விடுவார் நம்மிடம்னு சொல்லி சகோதரர் பிரமாதமாக அந்த அற்புதத்தை சொல்கிறாரு. இன்றைக்குமே பிரார்த்தனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. பாபா தெளிவாக சொல்கிறார் இல்லையா, நீ துவண்டு போகும் சமயத்தில் துணையாக நான் வருவேன்கிறார். எப்படி வரார் பாருங்க. அப்படி இந்த 3 அற்புதம் கேட்டோம், 3லையுமே அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பக்தியோடு அவரை வணங்குகிறோம், பக்தியோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்கிறோம். அதுக்காக தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் ஞானசாய் பாபா ஆலயத்திலேருந்து துனி பூஜையின் தரிசனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு, இன்றைக்கும் இருக்குது. நான் இப்போ பேசி முடித்தோன்னே துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. அந்த துனி பூஜையின் தரிசனம் முடிந்த பிறகு ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது. ஒரு சகோதரி வேலைக்காக கொண்டு போய் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, வேலையும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல, நேராக பாபாவை தான் போய் சரணடைந்தார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போ நம்ம துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். शुक्लां प्रदनं विष्णुं सजीवरणं सुदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वगुणप्रदान्ते मम भक्त समस्त दुरितदयद्वाराः श्री परमेश्वराग्नेजाः
परमेश्वर प्रीत्यर्थम मध्य पूर्वोदेः एवं गुण सकल वेदनां श्रेष्ठादां अस्यां वर्धमानादाः गोपुरम टीवी सर्व साई भक्त महाजनानां सर्वेषां सग कुटुंबानां क्षेम धैर्य विजय आजुल आरोग्य सत्यानां अभिवर्धेर्थम रोग विलगा त्रिगाशित्यर्थम धनधान्य शिक्षन्दान सकल सौभाग्यगाढित्यर्थम देह आरोग्यदा मन संतोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद वर्षित्यर्थम ज्ञान साईनाथ प्रसादाद कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम कार्य जयकर प्राप्त्यर्थम व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थम सकल व्याधि निवारण प्राप्त्यर्थम सकल दोष निवर्ति प्राप्त्यर्थम साईनाथ गुरुवे नमो नमः बाधारविन्ददो सदाना मध्ये करिष्यामः ओम मूलादिवासात् सुधाश्राविणं दिक्तमप्य प्रियं दम् तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं सायिनाथम् ओम अखंड सच्चिदानंदाय नमः ओम अखिल जीववत्सलाय नमः ओम अखिल वस्तुस्थाराय नमः ओम अक्पाराय विवन्दिताय नमः ओम अखिलादेदान विष्टाय नमः ओम अखिल वेदस्वप्रियाय नमः ओम अखिलांड स्वरूपी विंडे विंडे वेट्टिदाय नमः ओम अग्रण्याय नमः अगर्य भूमने नमः ओम अगणित गुणाय नमः ओम मतोगसन्निवर्तने नमः ओम अचिन्त महिम्ने नमः अतलाय नमः ओम अच्युताय नमः जसद्रवे नमः ओम अज्ञानतिविराधानां समाज नमः ओम अजन्म सिद्धिनाशकाय नमः ओम अणिमादि विभूषिताय नमः ओम अद्युन्यत धुनि ज्वालां आग्मयीम निवर्तकाय नमः द्युल्बणम अगाशात वक्तद्रे नमः अदितिरतपस्ताय नमः दिनमर स्वभाय नमः ओम अन्नदान सदानिष्ठाय नमः ओम अदितिभूषे ध्रुवे नमः ओम अदृश्य लोक संचारिणे नमः ओम अदृष्ट पुरदर्शित्रे नमः अद्वैतानंद तत्त्वज्ञानाय नमः अद्भुतानंद शक्तये नमः अधिष्ठानाय नमः धर्मेरधृत्ये नमः अधियज्ञाय नमः अधिभूताय नमः अधिदेवताय नमः अत्तक्षकाय नमः अनंताय नमः अनंतनाम्ने नमः अनंत गुणभूषणाय नमः अनंताचार्य विद्याय नमः अनंतादिमानिदाय नमः अनवरत समाधिस्तादाय नमः अनाथ परिरक्षकाय नमः अनन्य प्रेम समृद्ध गुरुपादविलान कृते नमः अनादृष्ट चित्तये नमः अनामय भयप्रदाय नमः अनादिमत् परब्रह्मणे नमः अनागत दिवाकराय नमः अनिमेषदेव प्रजाय नमः अनुग्रह मूर्तये नमः अनुवर्तित वेंकुशाय नमः अनेक दिव्य मूर्तये नमः अनेक बुद्धदर्शनाय नमः अनेक जन्म भावं स्मृति मात्रेण आराधन नमः अनेक जन्म वृद्धान्तं सविताधार मुद्रते नमः अनेक जन्म संप्राप्त गर्भवन्त विधारणाद नमः अनेक जन्म संशक्ति शक्ति ज्ञान सर्वदे नमः अंतर्बहिस्थ सर्वात्र व्याप्ता किल जराजराद नमः अंतर हृदय आगाधाद नमः अंतकाले रक्षकाद नमः अंतर्यामिने नमः अंतरात्मने नमः गर्भत्वंद्रे नमः गर्भकर्म विचारणाद नमः गर्भबीजं श्याम कर्त्रे नमः कर्म निर्मूलनाद नमः कर्म व्याधि विभोगिने नमः कर्म बंध विनाशकाय नमः कमलीपकारिणी नमः कला प्रत्यक्ष दैवताय नमः कलियुग वरदाय नमः कलियुग ओंजने नमः कल्याणंदामने नमः कष्टनाशकर औषधाय नमः सत्संतान वरप्रसादाय नमः सच्चिदानंद सर्व साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांतरिं समर्पयामि ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं गुरुवारकविवन्दना मृत्योर्मुक्षीय मामृदाहाद धनं धान्यं शुम्भकपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः ज्ञानसाईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु। आदिराजाय प्रतीकदाकिनेः मम वचनैः श्रवणाद गुरुमहे समे कामां कामकामाजमक्यं कामेश्वरो वै श्रवणो ददातु वैराज वै श्रवणाज महाराजाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद सर्व साईनाथ गुरुवे नमो नमः एकमुख कर्पूर नीलांजन दीपं दर्शयामि सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம்। श्रीवासाय विद्महे सच्चिदानंदाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद सर्व साईनाथ गुरुवे नमः पंचमुख कल्पूर नीरांजन दीपं दर्शयामि ओम श्री अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம்। அற்புதமாக துணி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டோம்। ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்திருக்கிறது। அதற்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி,
இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இன்றைக்கி என்னிடம் பேசி கொண்டிருக்கிற நிறைய சகோதர சகோதரிகள் எங்கிட்ட சொல்கிற விஷயம், அண்ணா நாங்கள் வேலைக்காக ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டோம், இன்னும் எங்களுக்கு காசு வர மாட்டேங்குது. நண்பர் ஒருத்தர் அவசரமாக வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போனார், திருப்பி தரவே இல்லை. இப்படி வாராத பணம் வந்து நிறைய வெளியில் தங்கியிருக்கு சகோதரிகள் சகோதரிகள் எல்லாருக்கும். உங்கள் அத்தனை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சாய்நாதர் சொல்ல வைத்திருக்கிறார். சகோதரி உத்ரான் பேர், சென்னையில் இருக்காங்க. சகோதரிக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி வேலைக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்துட்டாங்க. அவரும் நம்பிக்கையானவர் தானா, தெரிஞ்சவர் தானா, கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நடக்கிறாங்க. சார் இப்போ சார் வேலை கிடைக்கும், அம்மா அடுத்த வாரம் வந்துடுமா, அடுத்த வாரம் வந்துடும், இப்படி போயிட்டே இருக்குது. நாட்கள் போயிட்டே இருக்கே தவிர ஒரு நல்ல ரிசல்ட் வரவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் சகோதரி டயர்டாயிட்டாங்க. என்னடா அது, நம்ம பணம் கொடுத்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, நமக்கு வேலையும் கிடைக்கல, எந்த ஒரு நல்ல பதிலும் கிடைக்க மாட்டேங்குது. அங்கேருந்து அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு, அவர் பேசாமல் பணத்தை திருப்பி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்று கிளம்பி நேராக போனாங்க. போய் சார் எனக்கு வேலை வேண்டாம் சார் அப்படின்னாங்க. ஏம்மா ஏன் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க? இல்லைங்க, எனக்கு இன்னொரு இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட முடியுமா? சரிம்மா, நான் ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன், நான் வாங்கி தந்துடுறேம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்ட்டாரு. சகோதரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பாபாட்ட தான் சொன்னாங்க, பாபா இந்த மாதிரி ஒரு இடத்துல பணம் கொடுத்துருந்தேன், நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு, சகோதரி தொடர்ந்து இப்போது வேலைக்காக அலைந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போகும்போதெல்லாம் அடுத்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன், இப்படி போயிட்டே இருக்குது, நாட்கள் போயிட்டே இருக்குது. சகோதரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேராக பாபா தான் மீண்டும், பாபா நானும் அலைஞ்சு பார்த்துட்டேன், பணம் வரா மாதிரியே இல்லை, எனக்கு எப்படியா பெற்றுக் கொடுங்கள் பாபா, நான் அதற்காக சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்கிறேன் பாபா, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 108 முறை எழுதுகிறேன், தினமும் ஓம் சாய்ராம் எழுதுகிறேன், 9 வார வழிபாடு ஆரம்பிக்கிறேன், நான் இவ்வளோ விஷயங்களும் செய்கிறேன் பாபா, எனக்கு இது முடித்து கொடுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லிவிட்டு சகோதரி அந்த நபரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் கொஞ்சம் கோபமாக பேசிட்டாங்க. என்னங்க நீங்கள் பணமும் தர மாட்டேன்றீங்க, வேலையும் வாங்கி தரல, ஏதாவது முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவர் கொஞ்சம் கோபத்தோடு என்ன சொன்னார், அம்மா உங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க போங்க அப்படின்ட்டாரு. சரி கோபமாக சொல்கிறாரு, கண்டிப்பாக கொடுத்துருவாருன்னு சகோதரிக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நேராக வீட்டுக்கு வந்தாங்க. பாபாட்ட தான் ஃபுல்லாக இந்த விஷயத்தை ஃபுல்லாக சொன்னாங்க. பாபா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் போனேன், புதன்கிழமை வர சொல்லியிருக்காரு, நீங்கள் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னாங்க. புதன்கிழமை காலையில் கிளம்பிட்டாங்க சகோதரி. நேராக கிளம்பி போய் வீட்டுக்கு போனால் வீட்டில் ஆளும் இல்லை, கேட்டால் ஒரு ஒழுங்கான பதில் அந்த வீட்டிலேருந்து வரல. சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. என்னடா அது, நம்ம வேலை தான் கிடைக்கலன்னு பார்த்தா இப்போ பணமும் ஏமாந்துட்டோம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்து பாபா முன்னாடி உட்காந்து பாபா கிட்ட பேசுகிறாங்க. பாபா இனிமேல் நாங்கள் போய் கேட்கவே மாட்டேன், உங்ககிட்ட 100% சரண்டர் ஆகிட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க, அது உங்கள் பொறுப்பு, அது என் வேலை மந்திரங்கள் சொல்வது மட்டும்தான், இதை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் அவர்கிட்ட போய் கேட்கவே மாட்டேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்து வியாழக்கிழமை காலையில் தூங்கி எழுந்திரிச்சாங்க. பாபா முன்னாடி உட்காந்தாங்க. பாபா நான் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன், நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், நான் இப்போ மந்திரங்கள் சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்குது. போய் சகோதரி கதவை திறந்தா அந்த நபர் நிற்கிறார். சார் வாங்க சார், உள்ளே வாங்க சார். உள்ளே வந்தவர் ஒரு பைக்குள்ளேருந்து கை விட்டு சகோதரி கொடுத்த பணம் மொத்தத்தையும் எடுத்து வெளில வச்சார். அம்மா உன் பணம் ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணிட்டேம்மா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். சகோதரி கண்களில் கண்ணீர் அப்படியே நேராக கொண்டு போய் பாபாவின் பாதங்களில் கொடுத்துட்டாங்க. சகோதரி கண்ணீர் மல்க பாபாவுக்கு நன்றி சொன்னார்கள். என்ன நடந்தது தெளிவாக புரியுதா நமக்கு? பாபா கிட்ட ஃபுல் சரண்டர் கொடுக்கணுங்கிறது தான் இந்த பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். திரௌபதியோட கதை நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? திரௌபதியை சாரியை பிடிச்சி இழுக்கிறாங்க. திரௌபதி பிடிச்சிக்கிட்டு கத்துறா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. வரல கிருஷ்ணர். 2 கையை மேலே தூக்குனா பாருங்க, ஓடி வந்தார். சேலை அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுதான் பாபாவும் கிருஷ்ணர் தான் இல்லையா? நீ ஃபுல் சரண்டர் கூட என்கிட்ட எதுவாக இருந்தாலும், நீ தோண்டு போகும் சமயத்தில் துணையாக நான் வருவேன்கிறார் பாபா. எப்படி ஓடி வந்தார் பாருங்க இல்லையா? புதன்கிழமை அன்னைக்கு போனால் ஆளும் இல்லை, பதிலும் இல்லை ஒழுங்கா. சகோதரி வந்து பாபாட்ட சொன்னாங்க, ஃபுல் சரண்டர் கொடுக்குறேன் பாபா, இனிமேல் அதை பற்றி நான் பேசவே மாட்டேன், அவர்கிட்ட போய் கேட்கவே மாட்டேன்னாங்க இல்லையா? நீ ஏன் கேட்குற, உனக்காக நான் போகிறேன், நான் உனக்கு வாங்கி தரேன், அவ்வளோதான். ஒரே நாளில் வியாழக்கிழமை ஃபுல் செட்டில்மெண்ட்டு சகோதரிக்கு.
இது எதற்காக சொல்ல வைக்கிறார்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாய்நாதரிடம் சரண்டர் கொடுங்க, ஃபுல் சரண்டர் கொடுங்க. அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விஷயம், பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்ங்கிறேன். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பற்றுகின்ற போது நமக்கு அருள்மொழி பொழிந்து கொண்டே இருப்பார் சாய்நாதர். அதைத்தான் நமக்கு புரிய வச்சிருக்கார். இன்றைக்கி 4 அற்புதங்கள் பிரமாதப்படுத்தியிருக்கார் 4 பக்தர்களுக்கு. சகோதரி ஹேமாவின் குழந்தையின் கையை காப்பாற்றி கொடுத்தார். கணவருக்கு எந்த கம்பெனிக்கு போகிறது ஒரு கன்ஃபியூஷன், பிரமாதமாக ஒரு முடிவு கொடுக்குறார். அடுத்து அந்த கோயம்புத்தூர் சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லையா, ஷீரடி வரணும் பாபா, உடனே கூப்பிட்டு போயிட்டார். அடுத்து சகோதரி கூப்பிட்றாங்க, எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்க பாபான்னு சொல்லிட்டு மகா பெரியவா ரூபத்தில் வருகிறார் பிரமாதமாக. அடுத்து அந்த பாஸ்கர் சகோதரர் பாண்டை தொலைச்சிட்டார், நேராக பாபாட்ட தான் போய் நிற்கிறார். பாபா எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க பாபா, பிரமாதமாக கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி நடந்தது? போய் சரண்டர் கொடுத்தாங்க இல்லையா, அதை புரிய வைப்பதற்காக அடுத்த அற்புதம். சகோதரி உத்ரா அவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவன் பணம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பாபா நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், 100% சரண்டர் உங்கள்கிட்ட அப்படின்னா அடுத்த நாளே பெற்றுக் கொடுக்கிறார். அதுதான் சாய்நாதர். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நமக்கு அற்புதம் நிகழும். அதுதான் நம்ம புரிய வைக்கிறார். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்வோம் நம்ம எல்லாரும், இல்லைங்களா? அடுத்த அற்புதம் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். ஒரு 2 சகோதரிகளுக்கு அற்புதம் மழை தான். அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். அதில் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்டுக்கொண்டது, பெண் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்னு சொன்னீங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரதட்சணை கொடுமையால் நிறைய குழந்தைகள் அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. இதை போல் பிரச்சனைகள் வரவே கூடாது பாபா. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் உங்களுடைய பாதுகாப்பு அவசியம் பாபான்னு சொல்லிவிட்டு பாபாக்கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து இப்போ நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.